டாக் வித் காட் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் இங்கே ஷீபா ஜான். நான் இறையாசிரியருடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். திருவிவிலியம் எழுதுதல் நாள் 125, எண்ணிக்கை 23ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. சற்றலசுவோம் வாருங்கள். பிலேயாம் பாலாக்கிடம், எனக்காக இங்கு 7 பலிபீடங்களை எழுப்போம், எனக்காக இங்கு 7 காளைகளையும் 7 கிடாய்களையும் தாரும் என்றான். பிலேயாம் சொன்னபடியே பாலாக்கு செய்தான். பிலேயாமும் பாலாக்கும் ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டனர். பிலேயாம் பாலாக்கை பார்த்து, எரிபலி அருகே நின்று கொள்ளும், நான் போகிறேன், அவர் எதையெல்லாம் எனக்கு காண்பிக்கிறாரோ அதை உமக்கு அறிவிப்பேன் என்றார். பின் அவர் மொட்டை மேடு நோக்கி போனார். கடவுள் பிலேயாமை சந்தித்தார். பிலேயாம் அவரிடம், நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் செய்து ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டுள்ளேன் என்றார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை பிலாமின் வாயில் வைத்து அவரிடம், பாலாக்கிடம் திரும்பி போய் இப்படியே பேசு என்றார். அவர் அவனிடம் திரும்பி போகையில் அவன் மோவாபின் எல்லா தலைவர்களோடும் தன் எரிபலி அருகில் நின்று கொண்டிருந்தான். பிலேயாம் திருவுரையாக கூறியது, ஆராமிலிருந்து பாலாக்கு கீழே மலைகளிலிருந்து மோவாபின் மன்னன் என்னை கொண்டு வந்துள்ளான். வா, எனக்காக யாக்கோபை சபி, வா, இஸ்ரவேலை பழித்துரை என்கிறான். கடவுள் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன்? கடவுள் பழித்துரைக்காதவனை நான் எப்படி பழித்துரைப்பேன்? மலைகளின் உச்சியிலிருந்து நான் அவனை நோக்குகிறேன், குன்றுகளிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன். இதோ தனியாக வாழ்கின்றதொரு மக்கள் கூட்டம், இது வேற்றினத்தாரோடு தன்னையும் ஓர் இனமாய் கொள்ளவில்லை. யாக்கோபின் தூசியை எண்ணிக்கையிடவோ இஸ்ரவேலின் கால் பங்கை கணக்கெடுக்கவோ யாரால் இயலும்? நான் நேர்மையாளர் இறப்பை அடைவேனாக, என் முடிவும் அவர் போன்று இருப்பதாக. பின்னர் பாலாக்கு பிலேயாமிடம், நீர் என்ன எனக்கு இப்படி செய்துவிட்டீர்? என் எதிரிகளை சபிக்கும்படி நான் உம்மை கொண்டு வந்தேன், ஆனால் இதோ நீர் அவர்களுக்கு ஆசி மேல் ஆசி வழங்குகிறீர் என்றான். அதற்கு மறுமொழியாக அவர், ஆண்டவர் என் வாயில் வைத்ததை பேசுவது என் கடமை என்றோ என்றார். பாலாக்கு அவரிடம், வேறொரிடத்திற்கு என்னோடு வாரும், அங்கிருந்து நீர் அவர்களில் எல்லாரையும் பார்க்காமல் அண்மையில் இருப்போரை பார்ப்பீர், பின்பு எனக்காக அவர்களை அங்கிருந்து சபியும் என்றான். அவ்வாறே பாலாக்கு அவரை பிஸ்காவின் கொடுமுடியில் சோபிம் வயல்வெளிக்கு கொண்டு போனான். அங்கு 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டான். பிலேயாம் பாலாக்கிடம், நான் அப்பால் ஆண்டவரை சந்திக்கையில் நீரும் எரிபலி அருகில் நின்று கொள்ளும் என்றார். ஆண்டவர் பிலேயாமை சந்தித்தார். அவர் அவரது வாயில் ஒரு வார்த்தையை வைத்து பாலாக்கிடம் திரும்பி போய் இப்படியே பேசு என்று சொன்னார். அவர் அவனிடம் வந்தபொழுது அவன் தன் எரிபலி அருகில் நின்று கொண்டிருந்தான். மோவாபின் தலைவர்களும் அவனோடு இருந்தார்கள். பாலாக்கு அவரிடம், ஆண்டவர் என்ன உரைத்துள்ளார் என்று கேட்டான். பிலேயாம் திருவுரையாக கூறியது, பாலாக்கு, எழுந்து கேள். கிப்போர் மகனே, எனக்கு செவிகொடு. சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்ல, மனதை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்ல. அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா, அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா? இதோ நான் ஆசி கூறவே ஒரு கட்டளை பெற்றேன், அவர் ஆசி பொழிந்துள்ளார், அதை என்னால் மாற்றியமைக்க இயலாது. யாக்கோபில் தீங்கினை அவர் கண்டதில்லை, இஸ்ரவேலில் துயரத்தை அவர் பார்த்ததுமில்லை. ஆண்டவராம் கடவுள் அவர்களோடு இருக்கிறார். ஓர் அரசரின் பெருமுழக்கம் அவர்களிடையே உண்டு. எகிப்திலிருந்து இறைவன் அவர்களை வெளிக்கொணர்கின்றார். காண்டாமிருகத்தின் கொம்புகள் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் ஏதுமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறிக்கூறல் யாதுமில்லை. யாக்கோபையும் இஸ்ரவேலையும் பற்றி இப்போது சொல்லப்படுவது, எத்துணை அரியன ஆற்றியுள்ளார் கடவுள். இதோ ஒரு மக்களினம், அது ஒரு பெண் சிங்கம் போன்று எழும்புகிறது, ஒரு சிங்கம் போன்று அது தன்னை உயர்த்துகிறது. இரையை விழுங்கி கொலையுண்டதின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் அது படுப்பதில்லை. பாலாக்கு மிரியாமிடம், ஒருபோதும் நீர் அவர்களை சபிக்க வேண்டாம், ஒருபோதும் அவர்களுக்கு ஆசி கூறவும் வேண்டாம் என்றான். ஆனால் பிலேயாம் பாலாக்குக்கு மறுமொழியாக, ஆண்டவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேனென்று
நான் உம்மிடம் சொல்லவில்லையோ என்றான். பின்னர் பாலாக்கு, விலையாமிடம், மீண்டும் வாரும், நான் உம்மை வேறோரிடத்திற்கு கொண்டு செல்வேன். ஒருவேளை நீர் எனக்காக அங்கிருந்து அவர்களை சபிப்பது கடவுளுக்கு உகந்ததாயிருக்கும் என்றான். அங்ஙனமே பாலாக்கு விலையாமை பெகோரின் கொடுமுடிக்கு கொண்டு போனான். அது பாலை நிலத்தை நோக்கியவாறு அமைந்திருந்தது. விலையாம் பாலாக்கிடம், எனக்காக இங்கு 7 பலிபீடங்களை கட்டும். எனக்கு இங்கு 7 காளைகளையும் 7 கிடாய்களையும் ஏற்பாடு செய்யும் என்றான். பிழையாம் சொன்னபடியே பாலாக்கு செய்து ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டான். இவ்வாறு எண்ணிக்கை 23ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. மேலும் என்னென்ன பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.